இன்னைக்கு ஒரு டெய்லி ரொட்டீன் பார்க்கலாம். ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். இஞ்சி பூண்டு 15 நாளைக்கு அளவாக தான் அரைச்சி வச்சேன். அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி 15 நாள் தான் வந்துச்சு. அதையுமே அரைச்சி வச்சுட்டு நைட் டிஃபனுக்கு பூரி செஞ்சு முட்டை குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பூரி தோசை இதெல்லாம் செய்யவே முடியறதில்ல. வேர்த்து கொட்டுது, அடுப்பு கிட்ட நிற்கவே முடிய மாட்டேங்குது. இப்படியே யோசிச்சுட்டே வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. வெயில் அடிச்சா வெயில் அடிக்குது, மழை பெஞ்சா மழை பெய்யுது, காத்தடிச்சா காத்தடிக்குது, குளிர் அடிச்சா குளிர் நடுங்குது, இப்படின்னு ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மனுஷனுக்கு என்னதான் வேணும், இந்த மனுஷங்களோட மனசு ஏன் இப்படி யோசிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. எல்லாமே ஒரு அர்த்தத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. சூழ்நிலைகளும் சரி, பருவநிலைகளும் சரி, கஷ்டம் நஷ்டம் இது எல்லாமே ஒரு அர்த்தங்களுக்காக தான் இறைவனால படைக்கப்பட்டிருக்கு. இந்த வெயில் காலத்துல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கிறது சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறையவே சீசன் இந்த வெயில் காலத்துல தான் இருக்கு. தர்பூசணி சீசன் இப்பதான், முலாம்பழ சீசன் இப்பதான், பழைய சாப்பாடு நிறைய குடிக்கலாம் அப்படின்னு இறைவன் இயற்கை மூலமா நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கான். எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கு பின்னாடியும் நல்ல விஷயங்கள் இருக்கும். அதை வச்சு திருப்திப்பட்டு நம்ம வாழ கத்துக்கணும். சும்மா எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்லிட்டே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையே குறையா மாறிடும்.